வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு வரக்கூடிய பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாருக்குமே இது சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வரும். அதாவது ரீடர், எக்ஸாமினர், தென் உங்களுக்கு கார்டனர், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், எல்லாருக்கும் காமனான டாபிக் தான் இது. ஸோ எல்லாருமே இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணலாம். இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அடிக்கடி ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கூட்டு சமையல் முறை டேஷ் என்று பெயர். பிரைசிங். கூட்டு சமையல் முறைக்கு என்ன பேர்னு பார்த்தீங்கன்னா பிரைசிங். அதாவது கூட்டு சமையல் முறைனா 2-3 முறை பயன்படுத்தி சமையல் செய்கிறது தான் கூட்டு சமையல் முறை. ஒன்று வதக்கிறது, அடுத்து வறுக்கிறது, அப்புறம் நீரால் ஆவியாக வேக வைக்கிறது. இந்த மாதிரி பல முறைகள் சேர்ந்து செய்கிற சமையலுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு சமையல் முறை. அதுக்கு காமனாக என்ன டேர்ம்னா பிரைசிங். அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். உணவு வேக வைக்கப்படும் நீர் அகற்றப்படும் போது அந்நீரில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துகள் எவை இழக்கப்படுகின்றன? உணவு வேக வைக்கப்படும் நீர் அகற்றப்படும் போது அந்நீரில் கரையக்கூடிய ஊட்டச்சத்துகள் எவை இழக்கப்படுகின்றன? இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் A மற்றும் A, வைட்டமின் B அண்ட் வைட்டமின் C. யூஸ்வலாக உங்களுக்கு வந்து ஜென்ரலாக டேர்ம் கொடுத்துருவாங்க, நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள்னு. அப்படி கொடுக்கறது பதிலாக இப்படி சுற்றி உங்களுக்கு கேட்கலாம். இது வந்து புக்கிலேருந்து அப்படியே டேரெக்டாக நான் எடுத்து கொடுத்துருக்கேன். இப்படி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக கேட்கணும்னு கேட்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B அண்ட் வைட்டமின் C. பின்வருவனவற்றுள் நீராவியால் சமைக்கப்படாத உணவு. எந்த உணவு வந்து நீராவியால் சமைக்கப்படாத உணவு? நிறைய முறை இருக்கு இல்லையா சமைக்கிறதுக்கு, அதில் நீராவியால் சமைக்கப்படாத உணவு எது? ரொட்டி. இது வந்து நீராவியால் சமைக்கப்படாத உணவு. ஏன்னா மைக்ரோ அவன்லேயே வச்சு நம்ம வந்து சமைச்சிக்கலாம். இட்லி, இடியாப்பம், கஸ்டர்டுங்கிற அந்த உணவு கூட பார்த்தீங்கன்னா நீராவியால் தான் சமைக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் வந்து எது ஆட் அண்ட் அவுட்னு பார்த்தீங்கன்னா ரொட்டி. கூட்டு சமையல் முறையில் சமைக்கப்படும் உணவு எது? நான் முன்னமே இதுக்கு டெஃபினேஷன் சொல்லிட்டேன். 2-3 மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறது தான் கூட்டு சமையல் முறை. அதுபோல் சமைக்கப்படக்கூடிய உணவு எது? இவை அனைத்தும் உப்புமா, கட்லெட், சேமியா பாயாசம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 முறை சேர்ந்து செய்வாங்க. ஸோ இப்போ உப்புமாக்கெலாம் ஃபஸ்ட்டு ரவையை வறுத்துருவாங்க, அப்புறம் வேக வைப்பாங்க. அதுதான் இந்த மாதிரி 2-3 மெத்தட் யூஸ் பண்ணி சமைச்சா அது கூட்டு சமையல். இதில் 3மே பார்த்தீங்கன்னா கூட்டு சமையல் முறையில் சமைக்கப்படும் உணவு தான். ஓட்ஸில் உள்ள கொழுப்பை கரைக்கும் திறன் கொண்டது. இந்த கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து புதுச்சேரியில் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த இதில் கேட்டிருந்தாங்க. ஓட்ஸில் உள்ள கொழுப்பை கரைக்கும் திறன் கொண்டது எது? நிறைய பேர் வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஓட்ஸ் சாப்பிடுவாங்க. இப்போ கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறது தான் ஓட்ஸில் ஏதோ ஒரு காம்பவுண்ட் இருக்குது. அந்த காம்பவுண்ட் என்னது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீட்டா குளுக்கான். பீட்டா குளுக்கான் தான் ஓட்ஸில் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து இந்த கொலஸ்ட்ராலை கரைக்கிற திறன் கொண்டது, பீட்டா குளுக்கான். பின் வருவனவற்றுள் ரொட்டி தயாரிக்க பயன்படுவது எது? இது வந்து ஆல்ரெடி எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க, புக்லேயும் இருக்குது. ஈஸ்ட்டு. ரொட்டி தயாரிக்கணும்னா என்ன பயன்படும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் தான் பயன்படும். அரிசி தீட்டப்படுவதால் இழக்கப்படும் சத்து எது? அரிசியை வந்து தீட்டுறோம் இல்லையா, அது மாதிரி தீட்டப்படுவதால் இழக்கப்படும் சத்து எது? ஸோ இவை அனைத்துமே வந்து இழக்கப்படுது. தயாமினும் இழக்கப்படுது, ரிபோஃப்ளோவின், பைரிடாக்சின். தயாமின் பார்த்தீங்கன்னா 85% இழக்கப்படுது, ரிபோஃப்ளோவின் 70%, 70, பைரிடாக்சின் 50%.
இதில் அதிகமாக எது இழக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயமின். இந்த மூணுத்துலையுமே பாருங்கள் அதிகமாக எது இழக்கப்படுது தயமின். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த அரிசி தீட்டப்படுறதுனால இழக்கப்படும் சத்து மூணுமே தான். இவை அனைத்தும் முளைக்கட்டிய தானியத்தின் மாவில் செய்யப்பட்ட உணவு வகைகளில் டேஷ் அதிகமாக உள்ளது. நிறைய பேர் இந்த பச்சை பயிரெலாம் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டி சாப்பிடுவாங்க, சரிங்களா? அது மாதிரி முளைக்கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு யூஸ் பண்ணி சாப்பிட்ற உணவு வகைகளை எது அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆல்ஃபா அமைலேஸ். ஆல்ஃபா அமைலேஸ் தான் அதில் அதிகமாக இருக்குது. முளைக்கட்டிய தானியத்தின் மாவில் செய்யப்பட்ட உணவு வகைகளில் அதிகமாக உள்ளது ஆல்ஃபா அமைலேஸ். முளைக்கட்டிய தானியங்கள் டேஷ் தயாரிப்பில் பயன்படுகின்றது. நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க, காலை சிற்றுண்டி அப்படின்னு சூஸ் பண்ணுவீங்க. காலை சிற்றுண்டி மட்டும் இல்லை, மருந்துகள் தயாரிப்பிலும் பயன்படுது, மதுபானம் தயாரிப்பிலும் பயன்படுது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும். முளைக்கட்டிய தானியங்கள் மருந்துகள் தயாரிக்க, காலை சிற்றுண்டிக்கு, மதுபானம் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. மாவு புளிக்க செய்வதனால் அதிகரிக்கப்படும் உயிர்ச்சத்து எது? மாவு புளிக்க வச்சு தான் நம்ம வந்து இந்த சில ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா? இட்லி, தோசைலாம் மாவு புளிக்க வச்சு தான் சாப்பிட்றோம். அது மாதிரி மாவு புளிக்க வைக்கிறதுனால எந்த உயிர் சத்து வந்து அதிகரிக்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. அ மற்றும் ஆ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, இந்த 2 உயிர் சத்துமே பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இதுக்கான ஆப்ஷன் அ மற்றும் ஆ. நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டைம் கொடுக்குறேன். உங்களால் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக அடிக்க முடியுதுன்னு நீங்கள் கடைசியாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 25க்கு எவ்வளோ மேக்ஸிமம் எடுக்கிறீங்கன்னு பாருங்கள். ஏன்னா இப்போ எல்லாம் படிச்சுட்ருப்பீங்க இல்லையா மேக்ஸிமம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து எங்கேருந்து வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 11th 12th நியூட்ரிஷன் புக் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து வருது. வேளாண்மை அறிவியல் புக் இருக்கும், அதுலேருந்து வருது. கேட்ரிங் மேனேஜ்மெண்ட் ஒரு புக் இருக்கும், அதுலேருந்து வருது. ஸோ அவங்க வந்து செலக்டிவாக இந்த 11th 12th புக்லேருந்தே எடுக்கிறாங்க கொஸ்டின்ஸு. கொஞ்சம் ரொம்ப இன்டெப்த்தாக இல்லை, ஓரளவுக்கு உங்களுக்கு முடிகிற அளவுக்கு நீங்கள் அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. முடிஞ்சாலும் நானும் கவர் பண்ணி தரேன். எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணிட்டுருக்கேன். அடுத்து சோஷியலும் சில பேர் கேட்டிருக்கீங்க, ஏன்னா சோஷியல் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அடுத்து நான் சோஷியலும் கவர் பண்ணி போடுறேன். பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் இந்த புக்ஸ் எல்லாம் போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். புளிக்க செய்யாமல் உருவாக்கப்படும் உணவு எது? உப்புமா. இது வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, இம்மீடியட்டாக நம்ம செஞ்சிடலாம். ஆனால் டோக்லா, ஆப்பம், ரொட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புளிக்க செஞ்சு தான் உருவாக்கப்படுது. டேஷ் என்பது தானியத்தின் வெளிப்புற அடுக்கு. உமி. உமி என்பது தானியத்தின் வெளிப்புற அடுக்கு. தானியங்களில் டேஷ் அமினோ அமிலம் குறைவாக காணப்படுகிறது. தானியங்களுக்கும் பருப்புக்கும் வேறு வேறு வரும், கன்ஃபியூஷன் பண்ணிக்கக்கூடாது. அடுத்து பருப்பு நான் கொடுத்துருக்கேன், பருப்பு அந்த பயிறு வகைகளில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தானியங்களுக்கு வந்து கெஸ் பண்ணிக்காங்க. லைசின். தானியங்களில் வந்து எது குறைவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைசின். தானியங்களில் உமி மற்றும் முளைக்குருத்து நீக்கப்படுவதற்கு டேஷ் என்று பெயர். மாவாக்கல். உமி மட்டும் இல்லை, முளைக்குருத்து சேர்த்து. ஸோ உமியும் முளைக்குருத்து நீக்கப்படுவதற்கு என்ன பேர்னா மாவாக்கல். ஒரு ஸ்டார்ச் தயாரிப்பு வறண்ட வெப்பத்திற்கு உட்படுத்தப்பட்டால் அது டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. வறண்ட வெப்பம். மென் வறுவல். ஒரு ஸ்டார்ச் தயாரிப்பு வறண்ட வெப்பத்திற்கு உட்படுத்தப்பட்டால் அது என்னன்னு அழைக்கப்படுதுன்னா மென் வறுவல்னு அழைக்கப்படுது.
ஒவ்வொரு 100 கிராம் பயிர்களில் டேஷ் கலோரிகள் உள்ளன. இது வந்து உங்களுக்கு கேட்கலாம். இது பேசிக் கொஸ்டின் இல்லையா, அதனால இது கேட்க வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 340 கலோரிகள் இருக்கு. ஒவ்வொரு 100 கிராம் பயிர்ல என்ன இருக்குன்னா 340 கலோரிகள் உள்ளன. சோயா மொச்சையில் டேஷ் சதவீதம் புரத சத்து காணப்படுகிறது. இது வந்து ரீசெண்டாக அந்த புதுச்சேரி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எக்ஸாக்டா இதே கொஸ்டின் தான். இந்த புக்ல இருக்க அதே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. 42%, 42% வந்து புரத சத்து காணப்படுகிறது சோயா மொச்சையில. பயறுகளில் உள்ள புரதங்களில் டேஷ் அமினோ அமிலங்கள் குறைவாக உள்ளன. நான் போன தடவை சொன்னல, தானியத்துல வேற பயிர்ல வேறன்னு. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மெத்தியோனைன். மெத்தியோனைன் இன்னொன்று இருக்கு, சிஸ்டைன் இருக்கு. ஆக்சுவலாக மெத்தியோனைன் சிஸ்டைன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கும் பயிர் வகைகளில். பயறுகளை முளை கட்டுவதால் எந்த உயிர் சத்து மிக அதிகமாக உருவாகிறது? வைட்டமின் சி. வைட்டமின் சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எண்ணெய் மற்றும் மாவு சத்து அகற்றப்பட்ட சோயா மாவிலிருந்து டேஷ் தயாரிக்கப்படுகிறது. தாவர புரதம். இது எல்லாமே சோயா பால், சோயா மொச்சை, தயிர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சோயாலேருந்து நிறைய வருது. பட் இங்கே எண்ணெயும் மாவு சத்தும் அகற்றப்பட்ட சோயா மாவுலேருந்து எடுக்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தாவர புரதம். பல்ஸ் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து உருவானது? பல்ஸ் அப்புறம் பல்ஸ் மாறிச்சு, அந்த பல்சஸ் வருது இல்லையா, அதுதான். இந்த பல்சஸ் அப்படிங்கிறது எந்த மொழியிலேருந்து உருவானதுன்னு கேட்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழி. பயறு வகைகளில் உள்ள மாவு சத்துக்களின் அளவு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கு? பயிர் வகையில் பார்த்தீங்கன்னா 55லேருந்து 60% வரைக்கும் மாவு சத்து இருக்கு ஜென்ரலாக. பயறு வகைகளில் உள்ள புரதங்கள் செயல்படுவதை தடுத்து புரத உட்கிரகத்தலை குறைக்கும் நச்சு பொருள். புரதம் வந்து செயல்படுறதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. அப்புறம் புரதம் அப்சார்ப் ஆகணும்ல, உட்கிரகத்தல்னா அப்சார்ப் ஆகிறது. அதை குறைக்கக்கூடிய நச்சு பொருள் எதுன்னு கேட்குறாங்க. ட்ரிப்சின் வினை தடுப்பி, ட்ரிப்சின் இன்ஹிபிட்டாஸ் இங்கிலீஷில். ஸோ அந்த ட்ரிப்சின் இன்ஹிபிட்டாஸ் தான் அந்த புரோட்டீன் அப்சார்ப் ஆகிறத தடுக்குது. சரிங்களா? அப்போ தமிழில் ட்ரிப்சின் வினை தடுப்பி. சப்பாத்தி மற்றும் பூரியில் நெகிழ்வுத்தன்மை அளிக்கக்கூடிய பொருள். சாஃப்ட்னஸ் வருது இல்லையா நமக்கு சப்பாத்தி பூரி சாப்பிடும்போது, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சப்பாத்தி பூரி ஆக்சுவலாக எதுலேருந்து நம்ம உருவாக்குறோம்? கோதுமையிலேருந்து. அப்போ கோதுமையில் ஒரு காம்பவுண்ட் இருக்குது. சரிங்களா? அந்த காம்பவுண்ட் தான் அதுக்கு அந்த சாஃப்ட்னஸை கொடுக்குது. அந்த காம்பவுண்டோட நேம் தான் இங்கே கேட்டிருக்கேன். அந்த காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா கிளையாட்டின். சரிங்களா? அந்த கிளையாட்டின் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கிது பூரி சப்பாத்தியில். இன்னொன்று காம்பவுண்டும் இருக்குது, அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளுட்டலினும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் கோதுமையில் இருக்கக்கூடிய வேறு பொருள் ஏதாவது கேட்டாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். குளுட்டலின் அப்புறம் கிளையாட்டின். ஸோ கிளையாட்டினால தான் அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கிது. பொறுத்துக. இங்கே வந்து பயிர் வகைகள் கொடுத்துருக்கோம். அந்த பயிர் வகைகளில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள் அதை தான் மேட்ச் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. நான் இங்கே கூட போட்டுறேன், இது உங்களுக்கு மறையிறதுன்னா. இப்போ சோயா மொச்சை இருக்கு இல்லையா, சோயா மொச்சையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போனின்கள். இந்த சப்போனின்கள் வந்து அதுக்காக தான் சோயா வந்து ஊற வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து ஒரு நச்சு பொருள். ஊற வைக்காமல் இதை நம்ம சாப்பிடக்கூடாது.
ஊற வச்சா அந்த நச்சுத்தன்மை வந்து குறையுது. அப்புறம் எல்லா பயிர் வகைகளுமே நம்ம வேக வைக்கும்போது இந்த நச்சுத்தன்மை போகுதுன்னு சொல்றாங்க. அந்த புக்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா சோயா மொச்சை மட்டும் நீங்க மேக்ஸிமம் எல்லாருமே நைட்டே ஊற வச்சுருவாங்க. அந்த ஃப்ரெஷ்ஷா வாங்கும்போது அப்படியே சாப்பிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க. ஸோ அதில இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை பார்த்தீங்கன்னா சப்போனின்கள். அடுத்து பயறுகளின் விதை உறை. பயறுகளின் விதை உறையில இருக்கிறது பார்த்தீங்கன்னா டானின்கள். இது வந்து நச்சுப்பொருள். கேசரி பருப்பு. கேசரி பருப்புல இருக்கக்கூடிய நச்சுப்பொருள் பார்த்தீங்கன்னா லேக்ரோஜன்ஸ். கேசரி பருப்பு லேக்ரோஜன்ஸ். பருப்பு வகைகள் ஜென்ரலா பருப்பு வகைகள்ல ஹீம் குளுட்டனின். இதுதான் நச்சுப்பொருள். ஆனா இது எல்லாமே வேக வச்சு சாப்பிடும்போது நச்சுத்தன்மையை இழக்கக்கூடியது. பட் அதுக்கு முன்னாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுல இந்த நச்சுத்தன்மைலாம் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த புக்ல. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். நீங்க எவ்வளோ வந்து 25க்கு மேக்ஸிமம் ஸ்கோர் பண்றீங்கங்கிறதை கமெண்ட்ல போடுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.